வாங்க இன்றைக்கி நம்ம இந்த அப்பளம் வச்சு ஒரு சாட் ஐட்டம் செய்ய போகிறோம். ஸோ இந்த அப்பளம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்து அரிசி அப்பளம். இது நம்ம எக்ஸிபிஷன், அதாவது பொருட்காட்சிக்கு போகும்போது அங்கே வறுத்து இதை கொடுப்பாங்க. இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அப்பளம் வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு சாட் ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த அப்பளம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நான் கொஞ்சம் சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை மளிகை கடையிலலாம் கிடைக்கும். அரிசி அப்பளம்னு சொல்லி கேட்டால் தருவாங்க. ஸோ இந்த அப்பளம் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சுக்கிங்க. இந்த அப்பளத்தை நம்ம வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் போட்ட உடனே நமக்கு அது கரெக்டாக பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி வரணும் பொரிஞ்சு. இதே போல் நமக்கு எந்த அளவுக்கு அப்பளம் தேவையோ அந்த அளவுக்கு அப்பளத்தை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே அந்த அப்பளத்துக்குள்ளே வைக்கிறதுக்கான சாட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த சாட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வேர்க்கடலை அவிச்சு எடுத்துருக்கேன். ஸோ இது பச்சை வேர்க்கடலை நல்ல வேர்க்கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. கசப்பாக இருக்கக்கூடாது. வேர்க்கடலைலாம் ஒரே ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன், பாயில் பண்ணி. நீங்கள் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்டாட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இந்த வேர்க்கடலை சாப்பிட்ட விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லை சாதாரணமாக ரோஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட நான் சேர்க்க போகிற பொருட்கள் வந்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். அதே போல் குக்கும்பர், வெள்ளரிக்காய் வந்து ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சாட் ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த அடிஷ்னல் பொருட்களெல்லாம் எடுத்துக்கலாம் சேர்க்குறதுக்கு. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸு நல்ல பழுத்த தக்காளி. பட் அந்த தக்காளி என்ன பண்ணணும்னா நம்ம உள்ளே இருக்கிற சீடு எடுத்துடணும். ஏன்னா சீட்டு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அந்த மேலே இருக்க அந்த சதை மட்டும் எடுத்துக்கணும். உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த சீட் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். மாங்காய் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மாங்காய் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் மாங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட், அதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அது நிறைய எடுக்கக்கூடாது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று வர மாதிரி இருந்தால் போதும். இது வந்து நம்ம சாட்டுக்கான ஐட்டம். இது எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டுக்கலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ், டீ டைமில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு குட்டி பசியை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருட்களோடு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதோட நம்ம டேஸ்ட் வேணும் இல்லையா, வெறும் இது மட்டும் இருந்தால் போத்தாது இல்லையா, அதுக்காக சாட் பவுட்ரு, சாட் மசாலா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுக்கிறேன். இதில் வந்து சாட் மசாலாவிலேருந்து உங்களுக்கு வந்து புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதோட நமக்கு வந்து சால்ட் வேணும், உப்பு போடணும் இல்லையா இதுக்கு. ஸோ உப்புக்கு வந்து நான் வந்து பிளாக் சால்ட்டு, கொஞ்சோண்டு பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் கடலை வேக வைக்கும்போது சால்ட் போட்டிருக்கேன். ஸோ லைட்டாக பிளாக் சால்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க. ஸோ அங்கங்கே பச்சை மிளகா வந்துச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. நல்லா சூப்பரான சாட் ஐட்டம் இது. ஓகே, இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் கடலை வந்து வறுத்து போட்டிங்கன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும், ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும், டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும்.
இது பாயில் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். அந்த கடலை நம்ம எந்த மாதிரி போடுறோமோ அந்த மாதிரி டேஸ்ட் மாறும். ஸோ கடலை மட்டும்தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். பட் இந்த உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங்கு இதுதான். ஸோ இப்போ இந்த அப்பளம் எடுத்துக்கிறோம். இந்த அப்பளம் எப்பவும் போல் நம்ம மிளகாவை லைட்டாக மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த கடைங்களில் எக்ஸிபிஷனில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, லைட்டாக மிளகாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சாட்டை இதில் வச்சுக்கணும். ஸோ இது இந்த அப்பளத்தோட உடச்சி இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா அப்பளத்தோட டேஸ்ட்டோட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே இதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. வயசானவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் எதுவும் அதிகமாக ஆயிலோ இல்லை வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணல. எல்லாம் ஹெல்த்தியான பொருட்கள் தான். டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, கேஸ் டபிள் அந்த மாதிரி பேஷண்ட் இருந்தாலும் சரி, இது ஒன்றுமே ஆகாது. நல்லா சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது புது விதமான ஸ்நாக்ஸு. புதுமையாக வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியான இந்த பாப்படி சாட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.